பிரபல யூடியூபரான ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்து பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அவரு தனுஷா அப்படிங்கிறவங்கள தான் காதலித்து திருமணமும் பண்ணிக்க போறாரு. கனி அவர்களை விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு தனுஷா அவர்கள் கூட சேர்ந்துதான் பல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்பவே அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க நல்ல நண்பர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பலருக்குமே ஷாக் கொடுத்தாரு. சமீபத்துல இவங்க ரெண்டு பேரும் பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில என்னுடைய கணவருடைய முதல் காதல் பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுதான் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் ஏன் இதெல்லாம் ஊடகங்களுக்கு சொல்லல அப்படின்னு. நான் சொல்றேன், உண்மை என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரே தவிர என்ன நடந்துச்சு அப்படிங்கறது சொல்லவே இல்லை. அவருக்கு அப்புறமா எனக்கு தான் அவருடைய லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் தெரியும். அவரை நான் முழுமையா நம்புறேன். அவருடைய பாஸ்ட் லைஃப்ல அவரை ஏமாத்தின மாதிரி நான் அவரை ஏமாத்தவே மாட்டேன். இனிமேலும் அவர் ஏமாற மாட்டாரு. என் கூட ரொம்பவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உண்மை என்னதான் அப்படிங்கறத கடைசி வரையும் இரண்டாவது மனைவி ஆக போற தனுஷா அவர்களும் சொல்லவே இல்லை. சோசியல் மீடியால மணி அவர்கள் பத்தி நிறைய தவறான கருத்துக்கள் வந்துட்டே இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரே மட்டும் தவிர அது குறித்து அவர் எந்த விளக்கமும் தரவே இல்லை. ஆனா தனுஷா, நான் இரண்டாவது அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவரை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரசிகர்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாவது அவருக்கு நடந்த அநீதியை வெளியில சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க.